கணக்கு, வராதவங்க பேரில் கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பாக கூட்டிகிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்குது. ஆனால் இதில் திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்கெல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதில் ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதில் போ, இந்த பக்கமெல்லாம் இங்கே போ, சென்னைக்காரன்லாம் இங்கே வந்துரு. திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், பத்திரிகை நண்பர் பாருங்கண்ணா. அடுத்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்குது. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன், 100 ரூபாய் செலவுனா இன்றைக்கி 60-40 இருக்கும். அந்த டேங்க்கு வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம், டேங்க்கு வெட்டுறதுக்கான உபகரணங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்டில் 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்போ 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுகிற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகலை. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ என் ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவரெல்லாம் பணம் திருடினானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசினுடைய பணத்தில் கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? இந்த டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட, அண்ணா நீங்கள் கொடுத்த டேட்டா தப்பு, 15 கோடி கிராம மக்கள் தொகை, 23 கோடி யூபி, அவன் 38,000 கோடி, 8.5 கோடி மக்கள் தொகையில் 3.5 கோடி கிராமப்புறம், நாம் 39,000 கோடி. இந்த மாதிரி அல்வாவை எங்கேயாச்சும் இந்தியாவில் பார்த்துருக்கீங்களாண்ணா? இதை நாங்கள் பேசக்கூடாதாம்மா. இதில் அடுத்த கட்ட அல்வா பாருங்கள். இதில் கிராம சபையை கூட்டுறாங்க, எல்லாம் கிராம சபைக்கு ஒடியாங்க. சரி, மக்கள் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போனால் மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான். அதில் தான் கிராம சபையில் மக்கள் கொந்தளிச்சு எழுந்து, ஏயா 39,000 கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்குறான், நீ பொய்க்கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்குறான் மக்களுக்கு போட்டுன்னு, அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கப்புறம் துண்டகணம் துடிக்கணும் அமைச்சரெல்லாம் ஓடி இருக்கிறாங்க. அண்ணன் KKSSR ராமச்சந்திரனை பார்த்தேன். அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட